ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக எல்லா ரைஸ்க்கும் செட் ஆகிற மாதிரிங்க. பேச்சுலர்ஸ் அண்ட் பிக்னஸ் டக்கு நீங்கள் செஞ்சலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக மறக்காமல் செய்யுங்க. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குங்க. சிம்பிளாக 4 பொருள் வச்சு தாங்க செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு வாழைக்காய் யாருக்குங்க பிடிக்காமல் இருக்கும்? நம்ம வாழைக்காய் ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாமா? வாழைக்காய் ஒரு 3 எடுத்துருக்கேங்க. ரவுண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாங்க. அது ஒரு 20 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அதோட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வேணால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு போட்டுக்கலாங்க. அதோட மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. நம்ம தண்ணி ஊற்றாமல் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கனால தண்ணி விடுங்க. இப்போ இது நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு டவா ஒன்று வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிறேன். நான் தேங்காய் எண்ணெய் தான் போட்டிருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து நல்லா ஒரு 3 நிமிஷம் பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கிக்கலாங்க. தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்ச வாழைக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ வாழைக்காய் போட்டு ஒரு 3 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. அந்த மசாலா உள்ளே கோட்டிங் ஆகிற மாதிரி. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஊற்றிக்கலாங்க. நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, ரொம்ப கொலன்னு வெந்துடும். இப்போ வாழைக்காய் நம்ம ஃபுல்லாக வேக வச்சு எடுக்கூடாங்க. பாதி அளவுக்கு வெந்தால் போதும். ஏன்னா நம்ம தோசைக்கல்ல ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம தோசைக்கல்லில் போட்டு வாழைக்காய் வறுக்கும்போது கொஞ்சம் மொறுன்னு இருக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கிறேன். இப்போ எல்லா வாழைக்காயும் போட்டுடலாங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சுங்க நல்லா. இதை அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. வாழைக்காய் உடையாமல் திருப்பி எடுத்துக்கோங்க. இது லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வருங்க. அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லா வாழைக்காவும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா ப்ளெயின் தயிர் சாதத்தோடு வச்சு இந்த வாழைக்காய் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்யூ.